ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எங்களுடைய கிராமத்து வீட்டில் நாங்கள் கொண்டாடிய முதல் பொங்கல் திருவிழா தான். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நெய்வேலி டவுன்ஷிப்பு, படித்ததும் எல்லாம் திருச்சி இந்த மாதிரி இடம் அப்படின்றனால எனக்கு கிராமத்து வாழ்க்கையை பற்றி எந்த அனுபவமே கிடையாது. நான் ஒரு நாள் 2 நாள் போய் சின்ன வயசில் இருக்கும்போது தான் எங்களுடைய ஆயா வீட்டில் நான் தங்கியிருக்கேன். அப்போவும் பெருசாக எந்த மெமரிஸும் எனக்கு ஸ்டோர் ஆகலை. இந்த அனுபவம் ரொம்பவே புதுசாக இருந்தது. ஏன் நாங்கள் அங்கே போய் பொங்கல் வச்சு கொண்டாடினோம் அப்படின்னா, இப்போ தான் நாங்கள் மே மாதம் போல் அங்கே வீடு பால் காய்ச்சணும், புதுசாக வீடு கட்டி. அதனால் பால் காய்ச்சினதுக்கப்புறம் முதல் பொங்கல் இது அப்படின்றனால அங்கே போய் கொண்டாடலாம் அப்படின்னு வீட்டில் எல்லோரும் முடிவு பண்ணியிருந்தாங்க. 14ஆந்தேதி காலையில் ஒரு 9:30 மணி போல் நாங்கள் கிளம்பி பொங்கல் காசு வேறு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ரேஷன் கார்டு எல்லாம் அங்கே தான் இருக்குது. பட் நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறது பாண்டிச்சேரி அப்படின்றனால சரி அன்றைக்கே போயிடலாம், பொங்கல் காசு எல்லாம் போய் வாங்கிக்கிட்டு வீடையும் சுத்தம் பண்ணி அடுத்த நாள் பொங்கலுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பிளானில் காலையில் ஒரு 9 மணி போல் பைக்கிலே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் சரி ஓகே, அங்கே போய் நம்ம கொஞ்சம் அங்கே இங்கே போகிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு பைக் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பைக்கில் கிளம்பி நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே 1:30 ஆகிடுச்சி. ஸோ அதனால் என்னால் பொங்கல் காசும் வாங்க முடியல, டைம் ஆகிட்டனால. எங்கள் அத்தை முன்னாடியே போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அங்கே தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. எங்களுக்காக குக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ போனவுடனே பயங்கர பசி. அதனால் நான் பசங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடித்தோடனே க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம 6 மணிக்குள்ளே ஒர்க்கை முடித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உட்கார முடியும். 6 மணிக்கு மேலே செய்கிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்றதுக்காக. அந்த வீட்டில் எங்கள் மாமனார் தான் இருக்கார். அவர் வயல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கார். நாங்கள் பாண்டிச்சேரியில் மாமாவோட ஜாப், அப்புறம் என்னோடய படிப்பு, பசங்களோட எஜுகேஷனுக்காக நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். டைம் கிடைக்கும்போது ஏதாவது வெக்கேஷனில் அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன், கோயில் திருவிழா இந்த மாதிரினா போயிட்டு 1 or 2 டேஸ்க்குள்ளே வந்துடுவோம். அங்கே மாமா அவ்வளோவா எதுவும் க்ளீன் பண்ண முடியாது. அவருக்கு வயல் பார்க்கவே சரியாக இருக்கும் அப்படின்றனால கிச்சன்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது. ஸோ நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணி விட்டாச்சு. க்ளீன் பண்ணி விட்டுட்டு கேஸை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து கழுவியாச்சு. கழுவிட்டு சாமிக்கு மஞ்சள், குங்குமம், இந்த பொட்டு வச்சு மாக்கோலெல்லாம் போட்டு கேஸை ரெடி பண்ணிட்டேன் முதல்ல. ஸோ அடுத்தது பூஜை ஜாமான்லாம் விளக்கிடலாம் அப்படின்ட்டு சிங்கை ஒரு முறை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. அங்கே நாங்கள் நிறையா பூஜை ஜாமான் எதுவுமே வாங்கி வைக்கலை, வெளியிலையும் இருக்காது. நாங்கள் எல்லாத்தையும் மூட்டையில் கட்டி போட்டுட்டு வந்துடுவோம். போகும்போது 2-3 நாள் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அகெயின் பாண்டிக்கு ரிட்டன் ஆகிறதுக்குள்ளே அங்கே எல்லாத்தையும் கட்டி வச்சுருவோம். ஏன்னா பூஜை ரூம் இங்கே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கிராமத்தில் சிம்பிளாக இருக்க மாதிரி தான் வச்சுருக்கோம் நாங்கள், கடப்பாக்கல் போட்டு. அதனால் கேஸ் மேடையை சுத்தம் பண்ண மாதிரியே பூஜை ரூமையும் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கேயும் மாக்கோலெல்லாம் போட்டு வச்சுட்டேன். சந்தனம், குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டேன் கோலத்துக்கும். இந்த பூஜை ரூம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நிறையா ஃபோட்டோஸ் எதுவும் இல்லை. ஏன்னா அங்கே மாமா மட்டும் இருக்கனால, அவர் வயல் வேலை பார்க்குறனால இதெல்லாம் அவரால் பார்த்துக்க முடியாது அப்படின்றனால, நாங்களும் எப்போயாவது தான் போகிறோம் அப்படின்றனால சாமி பொருளெல்லாம் வாங்கிட்டு நம்ம அதுக்கு அபிஷேகம் பண்ணாமல் பூக்கள் போடாமல் வச்சுருக்கக்கூடாது அப்படின்றனால அளவான பொருட்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும். அதனால் பூஜை ரூம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 13ஆந்தேதி ஒரு ஈவினிங் 5 o'clock இந்த வேலை, பூஜை ரூம் வேலை, வீடெல்லாம் மாப் பண்ணி எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு ஈவினிங் விளக்கும் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பொங்கலுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பூஜைக்கு தேவையான பழம், அரிசி, முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை, அப்புறம் வெல்லம் இதெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு தாம்பூலத்தட்டில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் அவசரமாக நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு. 15ஆந்தேதி காலையில் நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேங்க. ஏன்னா நம்ம கிராமத்து வீட்டில் முதல்ல நம்ம பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிடலாம் அப்படின்றதுக்காக எழுந்திரிச்சு தலைலாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பூஜை ரூம் எல்லாம் திருப்பாகின்னு கீழே கோலம் போட்டிருந்தேன். அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நிலவாசப்படி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நிலவாசப்படியில் முதல்ல விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் விளக்கேற்றி நெய்வேத்தியெல்லாம் வச்சுட்டு தூப ஆராதனைலாம் காட்டிட்டேன். எல்லோரும் தூங்கிட்டு இருந்தனால கற்பூரம் அது காட்ட முடியல. சரி எழுந்திரிச்ச உடனே திருப்ப பொங்கல் வச்சு படைக்கும்போது நம்ம கற்பூரம் ஆரத்தி காட்டிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பசங்க எழுந்திரிச்சாங்க. பசங்களை குளிப்பாட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் அடுப்பில் தான் வச்சோம். அடுப்பை நல்லா சாணி போட்டு மொழிகிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு
பொங்கல் பண்ண ஆரம்பித்தாச்சு. எனக்கு கிச்சனில் மதிய சாப்பாடும் ரெடி பண்ணிக்கிட்டு சைமல்டேனியஸாக இதையும் பார்த்துக்கிட்டதால எல்லாத்தையும் ஷூட் பண்ண முடியல கண்டினியூஸாக. பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கும் படைச்சாச்சுங்க. ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. எங்களோட கிராமத்தில் வந்து 16ஆம் தேதி மாலை நேரத்தில் தாங்க வீட்டு சாமிக்கும் முன்னோர்களுக்கும் படைப்பாங்க. ஆனால் மற்ற இடத்துலலாம் போகி அன்னைக்கே நம்ம வந்து குலசாமிக்கு படைச்சிருவோம். இந்த பூஜைக்கு நெய்வேத்தியமாக கேசரி செஞ்சுருந்தோம். குலசாமிக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்றனால கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பாங்க. முன்னோர்களை தான் நம்ம குலசாமியாக கும்பிட்டுட்ருக்கோம். அதில் ஆண் தெய்வத்தை குறிக்கிறதுக்கு வேஷ்டியாகவும் பெண் தெய்வத்தை குறிக்கிறதுக்கு புடவையும் வச்சு தான் வந்து சாமி கும்பிட்டோம். அதே மாதிரியே அருக்காலில் கட்டுறதுக்கு வேப்பிலையும் பூலாப்பவும் சேர்த்து கட்டி தான் சாமிக்கு வச்சு படைச்சதுக்கப்புறம் எடுத்து தான் அதை அருக்காலில் கட்டுவோம். இப்படி தாங்க எங்களுடைய பொங்கல் திருவிழா கிராமத்தில் நாங்கள் கொண்டாடினோம். நீங்கள் எங்கே கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.